நம்ம வீட்டு தோட்டத்தை ஒரு நாள் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, காமிக்கிறேன். நம்ம அடிக்கடி பார்க்குற இந்த கத்திரிக்காய் கங்க பையப்புள்ள இதுதான். பார்த்துருக்கீங்களா? காமிச்சிருக்கேன்ல கத்திரிக்காய். இப்போ காய் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்புறம் டெய்லி நம்ம சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு செம்பருத்தி மரம் செடி இல்லை, மரமாட்ட ஆயிடுச்சு. அதனால் மரம்னு சொல்கிறேன். நிறைய மொக்கெல்லாம் விட்டுருக்கு. இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூ, அடுக்கு தான், ஆனால் ஆரஞ்சு கலர். பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? அப்புறம் இங்கே இப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த ரோஸ் கனகாம்பரம்னு சொல்லுவாங்கள்ல, அது நட்டிருக்கோம். அழகாக வந்திருக்கு. இனி செடி பூவெல்லாம் விடலை. இங்கே 2 செடி இருக்குது. அப்போ நம்ம துளசி செடி இருக்குது இங்கே. அப்புறம் அதுக்குள்ளேயே மஞ்சள் இருக்குது, ஒரு செடி. இந்த பக்கம் ஒரு புது மஞ்சள் வச்சுருக்கிறேன், மஞ்சள் செடி. அப்புறம் இந்த வயலட் கலர் அழகாக இருக்குது பூ, பார்த்தீங்களா? அதனால் இது ஒன்று வச்சுருக்கு, சும்மா அழகுக்கு. அப்புறம் நம்ம ஃபேவரட்டான செடி நம்ம முல்லைப்பூ, முல்லை செடி. வெட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா படர்ந்துருக்கான் பாருங்க. நல்ல ஹைட்டாக போன தடவை பந்தல் போட்டு நல்லா ஹைட்டாக போச்சா. அப்படி ஹைட்டாக போனால் ரொம்ப ஹைட்டு எட்ட பூ பிடிக்க பாருங்க. தெரியுதா? ஒரே செடி தான், ஆனால் பெருசாக இருக்கு. அப்படி இப்படியே வந்தீங்கன்னா ஒரு மாஞ்செடி, அது எடுத்து நடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். எங்காச்சும் அழகாக வந்திருக்கு. அப்படி எடுத்து நட்டால் நல்லா வருமானு தெரில, ஆனால் நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்குது. அப்புறம் நம்ம மிளகா செடி, ஒரு 7-8 செடி மிளகா செடி இருக்குது. இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி, பார்த்தீங்களா? நம்ம காரையிலேயே படுத்துட்ருக்கான். மிளகா செடி எல்லாமே ஒரு 7-8 மிளகா செடி இருக்கும். மிளகா செடி பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? அழகாக இருக்குல்ல? காய் இருக்குது, காய் பாருங்கள், தெரியுதா? காய் இதில் ஒவ்வொரு தடவை பழுத்துரும். இதுக்குள்ள காய் நிறைய ஓரளவுக்கு விடுது. அப்புறம் இப்படியே வந்தோம்னா இந்த தூதுவளை செடிம்பாங்கள, அது நட்டிருக்கோம். தூதுவளை ரசம் வைக்கலாம், சளி பிடிச்சா. அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே பாருங்கள், மண் பிளான்ட். இது வாசப்படியிலேயே ஒரு தூண்டு மண் போட்டு அது ஒரு கேப்பில் வச்சுருக்கு. அது அழகாக படர்ந்துருக்கோம் பாருங்கள். கீழே வரைக்கும் போய் மேலே கட்டிக்கிட்டோம். கார் ஷெட்டு ஷீட்டுக்கு ஹீட்டுனால ஹீட்டு அதனால் அது வரமாட்டேங்குது. அதனால் கீழே படர விட்டாச்சு. அழகாக இருக்கலான்னாலும் அப்படியே மேலேருந்து இப்படி வந்து படர்ந்து அப்படியே பொங்கல் பொங்கி விளையிற மாதிரி வழிதான். அப்புறம் அப்படியே வந்தோம். இங்கே ஒரு 2 தென்னை மரம் இருக்குது. உங்களுக்கு அது காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், பாட்டுகள்ல எல்லாம் வரும்.
காற்று கோயம்புத்தூரில் பயங்கரமாக இருக்குங்க. அதனால் எனக்கு பயமாக இருக்குது காற்றை பார்த்து. அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா அங்கே ஒரு சீத்தா செடி இருக்குது. இது எந்த சீத்தான்னு தெரில, ராமர் சீத்தாவா என்னன்னு தெரியல. ஒரு சீத்தா மரம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு பிஞ்சு விட்டுருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிஞ்சு இருந்துச்சு, இப்போ ஒன்று இருக்குது. சரியா? சின்ன பிஞ்சு தான். அப்புறம் அப்படியே வந்தோம்னா நம்ம எப்போவுமே பார்க்குறோம்ங்களா, அங்கே முன்னாடி 2-3 கத்திரிக்காய் செடி இருக்கும். இங்கே ஒரு 8 கத்திரிக்காய் செடி இருக்கும். இதுதான் நம்ம சின்ன பிள்ளைகள் ஷார்ட்ஸில் நிறைய தடவை வந்திருக்கோம். அது ஒன் டைம் தான் வந்திருக்கும். நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் பெருசாகிட்டான். நல்லா குமிஞ்சு பொறிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ நின்றுட்டு பொறிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் காய் கம்மியாயிடுச்சு. அப்புறம் ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கேன். பின்னாடி தான் வைக்கணும்னு சொன்னாங்க, அதனால் பின்னாடி இது ரொம்ப காலம் வச்சு அப்படியே வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெட்டி விடணும். அப்புறம் இங்கே ஒரு கருவேப்பிலை செடி, கருவேப்பிலை மரம் வந்துச்சா. கருவேப்பிலை மரம் இது பொறிச்சிட்டு போய் குடுகுடுன்னு சமைப்பேன் ஒரு தடவை. அப்புறம் இது கனகாம்பரம், ஒரே ஒரு செடி எனக்கு ஆசையாக இருக்கும், அதனால் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம குண்டுமல்லி செடி உங்களுக்கு அப்பப்போ காமிச்சிருக்கேங்களா, குண்டுமல்லி. அப்புறம் இங்கே ஒரு சீத்தா செடி இப்போ வந்துட்டுருக்கு அழகா, அது சரி இருக்குன்னு விட்டுருக்கேன். இன்னும் செடி நிறைய வைக்கலாம், ஆனால் வைக்கல. இது நம்ம சோப்பு கத்தாழைன்னு சொல்லுவாங்கள்ல, அது. அப்புறம் நம்ம குண்டுமல்லி செடி எப்போம்பாலும் இங்கே முல்லை செடி முன்னாடி, இங்கே பின்னாடி சைடெல்லாம் நம்ம குண்டுமல்லி ரொம்ப பெருசு பந்தல் போட்டிருக்கு பாருங்க. பந்தல் போட்டு தான் மேலே ஏற்றிருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் நம்ம தோட்டம். ஆனால் நிறைய வைக்கலாம், செடி இடம் இருக்குது, மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ஒரு நாள் ஆசையை வச்சுட்டு தண்ணி 4 நாள் ஊற்றிட்டு அப்புறம் ஊற்ற மாட்டோம். அப்புறம் பார்த்து பாவமாக வாடி தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கம்மியாக வச்சு தண்ணி நல்லா ஊற்றி பராமரிச்சிட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.